Okay, bro. Thank you so much. Okay. Thank you so much, bro. Okay, happy journey. Thanks, sir. Thank you so much. கண்டிப்பா பார்க்கலாம். Okay. Thank you, bro. Advance marriage life. Thank you very much. ஓகே அப்போ நான் என் கூகுள் ரிவ்யூ போடலாம். எல்லாரும் உங்களுக்கு எப்படி ஃபீல் பண்ணோ அத எனக்கு போட்டு விடுங்க. ஓகே கண்டிப்பா போடுறோம். ஓகே அதனால தான் நெக்ஸ்ட் ட்ரிப் உங்களே நாங்க கூப்பிடுறோம். அது மாதிரி நான் இன்ஸ்டா ஐடி கொடுக்கலாம் மென்ஷன் பண்ணிடுங்க. ஓகே ஓகே thank you அனுப்பிச்சு விடுங்க. நான் அடிக்கிறேன். ஓகே தேங்க்ஸ். பை bro. பாய் ரொம்ப மச். தாம்பரம் சூப்பர் ஃபாஸ்ட் அது வந்து 5:20 வந்துடும். நம்ம போகிறது அதுக்கப்புறம் ஆமாம். இதில் தான் வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு விடிக்கல் விளாக்ஸ். நான் உங்களுக்கு கார்த்திக். நம்மளோட இந்த ட்ரிப்பு வந்து ஃபைனலாக எண்டுக்கு வந்துச்சுங்க. நாம் வந்து இப்போ தென்காசி ரயில்வே ஸ்டேஷனில் வந்து இருக்கோம். நம்ம புக் பண்ண டைம் பொதிகை எக்ஸ்பிரஸ் வந்து 7 மணிக்கு வருங்க. இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 6:35 ஆகுது. இன்னும் ஒரு 25 மினிட்ஸில் நம்ம வந்து ட்ரெயின் வந்துடும். இந்த ட்ரிப்பு வந்து நம்மளுக்கு ரொம்பவே சூப்பராக நல்லா என்ஜாயபுளாக இருந்ததுங்க. இந்த 2 நாளில் வந்து நல்லா வந்து நிறைய பிளேசஸ் நம்ம வந்து கவர் பண்ணோம். ரொம்ப சூப்பராக சுற்றி பார்த்து என்ஜாய் பண்ணோம். ஸோ ட்ரெயினுக்காக வெயிட்டிங். வந்தவுடனே நம்ம அங்கேருந்து கிளம்பலாம். ட்ரெயின் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. டைம் வந்து கரெக்டாக 6:55 ஆகுது. இன்னும் 3 மினிட்ஸில் நமக்கு ட்ரெயின் ரீச் ஆகிடும். ட்ரெயின் வந்துச்சுங்க. தென்காசியிலிருந்து விடைபெறுவது உங்கள் வடிவேலு. ஒளிப்பதிவாளர் கார்த்திகுடன் உங்கள் ராஜேஷ். சன் நியூஸ் ஸ்டேஜுக்காக அது கூட எடுத்துடலாம். கடைசியா சோழர்கள் அந்த இடத்த நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம். பொதிகை எக்ஸ்பிரஸ் மூலமாக நம்ம கோச் எங்களுக்கு பாருங்க. A2 B5 கோச் எங்க B1 வந்துச்சு. B1 B2 ட்ரெயின் கோச்சு கலர் கலராக இருக்குது பாருங்கள். சில கோச்செலாம் வந்து ரெட் கலர் இருக்குது, சிலது ப்ளூ கலராக இருக்குது. B4 வந்துச்சுங்க. அடுத்து நம்ம கோச்சு தான். கரெக்டாக நிற்குமா என்ட்ரன்ஸில் ஒன்றுமா? B5 இதுதான். நமக்கு லாஸ்ட் அந்த பக்கம் பாங்க, அந்த பக்கம் பாங்க. பார்த்து வாங்க. கரெக்டாக நின்றுச்சு. இதுதான் போங்கல்ல மேலே தரங்க. இதுதான் இதே இந்த கேப் தான். வாங்க உட்காருங்க. ஃபைனலி வந்தாச்சு மக்களே. ட்ரெயின் கோச் ನೋಡಿ கரெக்டான இதுதான். இந்த லோயர் தான் யாரும் வரும்னு தெரியல. சாக்கெட் இவ்வளோ இருக்குப்பா. இருக்கா நிறையா? வெரி குட். ரொம்ப நல்லா டக்குன்னு எல்லா இதுக்கும் டைம் 7-8 ஆகுதுங்க. ட்ரெயின் கிளம்பி வச்சு தென்காசியில இருந்து.
காலில் வலி ஓட்ட கற்றுட்டு ஓட விடலாம். ட்ரெயின் ஸ்பீடு இப்போ பார்த்தீங்கன்னாக்கா 100க்கு மேலே வந்து போயிட்டு இருக்குங்க. நம்ம வந்து இப்போது எந்த ஸ்டேஷன் வந்து போயிட்டுருக்கோம்னா சங்கரன் கோவில் தாண்டி ராஜபாளையம் கிட்ட போயிட்டுருக்கோம். எஸ் ராஜபாளையம் கிட்ட நம்ம வந்துட்டோம். நம்ம தென்காசியில் வந்து 7 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோமா. இப்போ வந்து டைம் வந்து சரியாக வந்து பார்த்திங்கன்னா 8:19 ஆகுதுங்க. என்னோட 5 கிலோமீட்டருக்கு ராஜபாளையம் போகிறதுக்கு ட்ரெயின் வந்து பார்த்திங்கனாக்கா நமக்கு 16 நிமிஷம் டிலேயில் போயிட்டுருக்காங்க. மார்னிங் வந்து நமக்கு தாம்பரம் வந்து 4 மணிக்கு போகிறோனுங்க. தாம்பரம் வந்து 4:43க்கு போகணும். ஆனால் இந்த டிலேனால வந்து நமக்கு வந்து 5 o'clock தான் வந்து தாம்பரம் ரீச் பண்ணுற மாதிரி காமிக்குது. இந்த டிலே வந்து கேட்சப் பண்ணணும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். சரிங்க, டைம் ஆச்சு மணி. இப்போ நம்ம வந்து வரப்பே வந்து நம்ம நைட்டு டின்னர் வாங்கிட்டு வந்துட்டோம். இங்கேயே சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த ட்ரெயினை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் கொஞ்சம் பார்த்துலாங்களா. நம்மளோட ட்ராவல் ஸ்டார்ட் பண்ணப்போ நம்ம தென்காசிக்கு வந்து 3 செகண்ட் ஏசியில் வந்து ட்ராவல் பண்ணுங்க. இப்போது நம்ம வந்து 2 ஏசியில் வந்து ட்ராவல் பண்ணுறோம். இது வந்து புதிய எக்ஸ்பிரஸ் ட்ரெயினாக ஆல்வேஸ் பண்ணுறோம். ஸோ இந்த கோச்சோட உள்ள எப்படின்னு சொல்லிட்டு பார்த்துலாமா. இதில் பார்த்தீங்கன்னா ட்ரெயினில் வந்து ஆட்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஆட்லாம் வந்து உள்ள ட்ரெயின் நான் பார்த்ததில்ல. லோக்கல் ட்ரெயினில் வந்து இருக்கும். பட் இந்த மாதிரி ஏசி பஸ்ஸெல்லாம் வந்து ஆட் கொடுக்குறது இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ஸோ எல்லாத்தையுமே வந்து பவர் சாக்கெட் வந்து எல்லா இடத்துலையுமே வந்து கொடுத்துருக்காங்க. கீழே வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்களா சைடு கோச்சுக்கு. அதேமாதிரி வந்து இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பவர் சாக்கெட் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வந்து 2 ப்ளக்இன் பண்ணலாம். இந்த சைட்லேயும் வந்து 2 இருக்குது. அதே மாதிரி கீழே லோவர் பட்ஜெட் வந்து 2 இது கொடுத்துருக்காங்க. க்ளோஸ் பண்ணிட்டீங்களா? ஸோ எல்லாமே வந்து இந்த மாதிரி தான். சென்னையில் கடையில் 50 ரூபா தான். இதெல்லாம் என்னோட 2 நான் சாப்பிட்டேன். நீ சாப்பிடல பழம் பிரச்சனை இல்லை. மாதிரி நீங்கள் சாப்பிடுங்க இந்த பழம். இந்த பரோட்டா வந்து தென்காசி பஸ் ஸ்டாண்டு 5 மணிக்கே வாங்கிட்டோம். வச்சிடறேன். நல்லா இருக்குமா சொல்லிட்டு டேஸ்ட்டு நம்ம பாட்டு டேஸ்ட் பாரு நல்லா தான் இருக்குது. இன்னும் குருமா வந்து கொஞ்சம் இன்னும் லைட்டு சூடாகவே இருக்குது. டிவியில் பற்றி சிஸ்டம் வந்தாங்க. டைம் இப்போ 8:37. அதுக்கு அடுத்து வந்து இது செவ்வாழை கொடுப்பாங்க. அப்புறம் நேந்திரம் போயிட்டு வந்த அப்புறம் தான் இங்கே ஸ்டாப் ஆகிடுச்சு. சூப்பராக டின்னர் முடிச்சாச்சுங்க. நம்ம வெங்கேஸ்லேயே அது பரோட்டா வேணும் நல்லா சாப்பிட்டு முடிச்சாச்சு. சாப்பிட்டு முடிச்சு அங்கேயே வந்து ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வந்தோம். ஊட்டி ஆப்பிள் அப்புறம் ரம்பூட்டான் பழம் அதெல்லாம் சாப்பிட்டுருந்தோம். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. ட்ரெயின் இப்போ விருதுநகர் தாண்டி போய்ட்டு இருக்குங்க. ஸோ காரைட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயினில் வந்து கிளாஸ்லாம் பாருங்கள் ரொம்ப குறைக்காமல் வெளியே ரொம்ப டஸ்டியாக இருக்குது. அவ்வளோ கிளியராக இல்லை. அந்த உள்ளாரே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்தளவுக்கு இருக்குது, சுத்தமாக இருக்குது. பட் வந்து ரொம்ப அங்கங்கே சாக்கையாக அந்த மாதிரி இந்த இடத்துல எல்லாமே இருக்குது. இந்த கிளாஸ் ஒரு சுத்தம் மோசம் கிளியராகவே தெரியல பாருங்கள் இந்த எல்லாமே. பட் மற்ற இதெல்லாம் வந்து கொஞ்சம் நீட்டாகவே இருக்குது. கிளாஸ் மட்டும்தான் பிரச்சனை. இதெல்லாம் கொஞ்சம் க்ளீனாக தொடச்சி வச்சுருந்தாங்க நல்லா இருக்கும். சரிங்க, அப்படியே வெளியே போகலாமா? விருதுநகர் ஸ்டேஷன் வந்தாச்சுங்க. இங்கே எங்கே போயிடணும்? இருக்கான்னு பார்க்கலாம். இது யாருமே காணுமே.
டீ எங்கேயாச்சும் இருக்கும் குடிக்கலான்னு பார்க்குறேன், யாருமே காணுங்க. யூஸ்வலாக கேனத்துக்கிட்ட வந்து உள்ளாரே வந்து சேல் பண்ணுவானுங்க, உள்ளார எவனும் வரவே இல்லை. வெளியே பிளாட்ஃபார்மில் இருக்குன்னு பார்த்துட்டா இங்கேயும் யாரையும் காணும், வாய்ப்பு இல்லை. விருதுநகர் ஸ்டேஷன் வந்து ட்ரெயின் கிளம்பிச்சுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா டைம் கரெக்டாக 9:28 ஆகுதுங்க. 10 மணிக்கெலாம் வந்து மதுரை ரீச் ஆகிடும். விருதுநகர் வந்து பார்க்கறதுக்கு கொஞ்சம் பெரிய ஸ்டேஷன் தாங்க. ஆக்சுவலாக வந்து ஸ்டேஷன் வரதுக்கு முன்னாடியே வந்து கொஞ்சம் கேமரா எடுத்து அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த மெயின் ஏரியா எல்லாமே கிராஸ் பண்ணி நம்ம பிளாட்ஃபார்ம் அந்த இது வந்துச்சு. ஸ்டேஷன் ரொம்ப பெருசாக தான் இருக்குது. அந்த விருதுநகர் புதுசாக ரெனோவேட் பண்ணாங்களா என்னன்னு தெரியல. மதுரை கிட்டே போட்டுருங்க, இன்னும் ஒரு 12 கிலோமீட்டர் இருக்குது மதுரை ரீச் ஆக. மதுரை ஸ்டேஷனில் நின்றாங்கன்னா வந்து ஏதாச்சும் டீ எல்லாம் வாங்கி குடிச்சிட்டு அப்படியே போய்ட்டு நம்ம தூங்க போகலாம். மதுரை ஸ்டேஷன் வந்தாச்சு. சரி ப்ரோ. ஓகே ஓகே. டைம் சரியாக இப்போ வந்து 10 மணி ஆகுதுங்க. ஸ்டார்டிங் நமக்கு வந்து ட்ரெயின் கொஞ்சம் டிலே ஆகுது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 மினிட்ஸ் டிலே தான் வந்து போயிட்டு. மதுரை ஸ்டேஷன் வந்தாச்சுங்க. டீ வந்து வந்துருக்கோம். ஹாலா டீ தான் செக் போட்டுருக்கேன். இது பண்ணிக்கோங்க. டீ ரொம்ப சூடாக இருக்குங்க. பட் டேஸ்ட் அந்தளவுக்கு எதுவுமே இல்லை, ரொம்ப ஒஸ்ட்டாக. எப்பயுமே டீ வந்து நம்ம ரயில்வே ஸ்டேஷனோ இல்லை ட்ரெயினுக்குள்ளே வாங்கினாக்கா அந்தளவுக்கு ஒர்த்தாக எதுவுமே இருக்க மாட்டேங்குது. ஸோ மதுரை ஸ்டேஷனில் வந்து ட்ரெயின் வந்து 5 மினிட்ஸ் நிற்குங்க. 10 o'clock அப்போ வந்துச்சு. 10:05 வந்து ட்ரெயின் எடுத்தான்னு நினைக்கிறேன். ட்ரெயின் கிளம்பிச்சுங்க மதுரை ஜங்ஷன்லேருந்து. இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 10:12 ஆகுது. ஓவரால் இந்த பொதிகை எக்ஸ்பிரஸ் வந்து 670 கிலோமீட்டர் வந்து ட்ரெயின் ரன் பண்ணுவாங்க. சென்னை எக்மோர்லேருந்து செங்கோட்டை ட்ரெயின் வந்து ரீச் ஆகிறதுக்கு வந்து டோட்டலாக 670 கிலோமீட்டர். இது வந்து பார்த்திங்கனாக்கா 11 hours 5 minutes வந்து ரீச் ஆகுது. பட் இப்போ நம்ம ஏறின இந்த தென்காசி டு தாம்பரம் வந்து பார்த்திங்கன்னா 634 கிலோமீட்டரில் வந்து ட்ராவல் டைம் ஆகுது. டைம் பார்த்திங்கனாக்கா நம்ம ஈவினிங் 7 o'clock ஏறினாங்க. மார்னிங் வந்து 4:40 வந்து தாம்பரம் போய்ட்டு ரீச் ஆகிடும். ஒன் ஆஃப் தி ஃபாஸ்டஸ்ட்டு ட்ரெயின் வந்து அந்த நைட் டைம் ட்ராவலாக வந்து நம்ம வெஸ்டர்ன் காட்ஸுக்கு செங்கோட்டை வரைக்கும் போகிறதுல வந்து நைட் டைம் ட்ராவலில் பெஸ்ட்டு ட்ரெயின் சொல்லுவாங்க. மொத்தமே வந்து 3 தான் வந்து போய்ட்டு இருக்குது. ஒன்று பொதிகை, சிலம்பு, அதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட் போனதில் கொல்லம் எக்ஸ்பிரஸ். இது 3 ட்ரெயின் தான் வந்து தென்காசிக்கு ட்ரெயின் ட்ராவல் பண்ணுற. மொத்தம் அந்த 670 கிலோமீட்டரில் வந்து டோட்டலாக வந்து 18 ஸ்டேஷனில் வந்து ஸ்டாப் ஆகி போகுதுங்க. மதுரைக்கு நம்ம பல தடவை வந்துருக்கோம். அதில் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரே டைம் தான் நம்ம போய்ட்டு மதுரை மீனாட்சி அம்மனை வந்து போய்ட்டு தரிசனம் பண்ணியிருக்கோம். மற்ற டைம் எல்லாமே வந்து இந்த மாதிரி நம்ம ரயில்வே ஸ்டேஷன்லேயே வந்து கிராஸ் பண்ணி மற்ற ஊருக்கு போயிருக்கோம். எக்ஸ்பிரஸ் வந்து முதல்ல செப்டம்பர் 20, 2004 தாங்க வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. சென்னை எக்மூரில் இருந்து தென்காசி வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணாங்க. வாரத்துக்கு 2 டைம் தான் வந்து இந்த ட்ரெயின் வந்து ஃபஸ்ட்டு சர்வீஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் மக்களோட கோரிக்கைக்கெல்லாம் வந்து என்னங்க வாரத்துக்கு 6 முறை வந்து மாற்றினாங்க. அதுக்கப்புறம் லேட்டராக வந்து டெய்லி வந்து இந்த ட்ரெயின் சர்வீஸை வந்து இவங்க இது பண்ணாங்க. மக்களோட கூட்டம் அதிகமாக இருக்குது அப்படின்றதுக்காக வந்து டெய்லி சர்வீஸ் வந்து இது பண்ணாங்க. 2007 வந்து இது 6 நாள் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து டெய்லி சர்வீஸ் வந்து ட்ரெயின் வந்து வச்சுருந்தாங்க. 2008 தான் வந்து பார்த்திங்கனாக்கா மேற்கு தொடர்ச்சி மலையிலையும் வந்து கவர் பண்ண சொல்லிட்டு தென்காசி வரைக்கும் இருக்கிற இந்த ரயில்வே சர்வீஸ் வந்து பார்த்திங்கனாக்கா செங்கோட்டை வரைக்கும் வந்து நீட்டிப்பு பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து நவம்பர் 23 வந்து எல்லாமே இது பண்ணிட்டு பழைய டீசல் இதெல்லாம் வந்து என்ஜின்லாம் ரிமூவ் பண்ணிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் எலக்ட்ரிக் செட்டப்பில் வந்து
இந்த ட்ரெயின் சர்வீஸ் வந்து விட்டுருக்காங்க. இப்போ நம்ம தென்காசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் இருக்க 3 ட்ரெயினில் 2 ட்ரெயினில் ட்ராவல் பண்ணிருங்க. ஃபஸ்ட்டு நம்ம போகும்போது வந்து கொல்லம் எக்ஸ்பிரஸில் போனோம். ரிட்டர்ன் நம்ம வரப்போ வந்து பொதிகை எக்ஸ்பிரஸ் வந்து இதில் வந்தோம். பட் ஓவராலாக பார்த்தீங்கன்னாக்கா 2 ட்ரெயினுமே வந்து நல்ல சூப்பரான சர்வீஸ் தான். மற்றபடி கிளீனிங் ப்ராசஸ் டாய்லெட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ட்ரெயின் வந்து எனக்கு கொஞ்சம் என்ன சொல்கிறது, கொஞ்சம் இந்த ட்ரெயினோட கொஞ்சம் பெட்டராக இருந்தது. டாய்லெட்லாம் கொஞ்சம் சூப்பராக நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருந்தாங்க. உள்ளார எல்லாமே ரொம்ப க்ளீனாக நீட்டாக இருந்தது. பட் இந்த ட்ரெயினில் வந்து அது கொஞ்சம் மிஸ் ஆகுது. என்னன்னு தெரியல, அது கரெக்டாக வந்து ரெடி பண்ணல இந்த ட்ரெயினில். மற்றபடி வந்து ஸ்பீடு இந்த இதெல்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா கரெக்டான டைம் தான் வந்து போயிட்டு இருக்காங்க. அவ்வளோதான் மக்களே, ஃபுல்லாக வந்து செட்டில் பெட்ஷீட்லாம் விரித்து படுத்தாச்சுங்க. டைம் இப்போ வந்து கிட்டத்தட்ட 10:15 மேலே ஆகுது. ஸோ இப்போது படுக்க ஆரம்பித்ததா கிட்டத்தட்ட ஒரு 1/2 ஹவருக்கு மேலே இடம் தூக்கம் வர்றதுக்கு. ஒரு 11 மணி போல் தூங்கினாலும் காலையில் வந்து 4 மணிக்கு அலாரம் வச்சிருக்கு. எந்திரிச்சிட்டு நம்ம அப்படியே தாம்பரத்தில் இறங்கிடுவோம். ஓகே மக்களே, குட் நைட். மறுபடியும் நான் உங்களுக்கு தாம்பரம் ஸ்டேஷன் போனோடனே வந்து மீட் பண்ணுறேன். பாய். எஸ், ஃபைனல் நம்ம தாம்பரம் வந்து ரீச் பண்ணியாச்சுங்க. எஸ், நம்ம பைக் பார்க்கிங் ஏரியாவுக்கு வந்தாச்சுங்க. ஸோ ட்ரெயின் வந்து பார்த்திங்கனாக்கா நமக்கு வந்து ஒரு 1/2 ஹவருக்கு மேலே டிலே ஆயிடுச்சுங்க. 4:43க்கு வர வேண்டிய ட்ரெயின் 5:15க்கு மேலே ஆயிடுச்சு நம்ம ரீச் ஆகிறதுக்கு. ஸோ பரவாயில்ல, கரெக்ட் டைம் வந்து தான் நம்ம நேரம் நம்ம வீட்டுக்கு போயிருக்கலாம். ஒரு 1/2 ஹவருக்கு மேலே டிலே ஆயிடுச்சு. ஸோ இங்கேருந்து நம்ம கிளம்பி வீட்டுக்கு போகலாம். ஸோ இந்த தென்காசி ட்ரிப் வந்து எல்லாருக்குமே வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம நிறைய ஃபால்ஸு இதெல்லாம் போய்ட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். சூப்பராக இருந்துச்சு. அந்த 2 நாள் வந்து நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இந்த வீடியோ பார்க்க மறக்காமல் வந்து பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் நான் உங்களை வந்து இன்னொரு சூப்பரான சீரியஸ் இல்லை வீடியோஸில் வந்து சந்திக்கிறேன். அண்டில் தென், பாய் ஃப்ரம் கார்த்திக். பாய் மக்களே, பாய்.